நிகழ்வின் தலைப்பாக எமது எதிர்நோக்கின் பயணத்தில் துணையாக மாறும் தூயாவியார் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நமது எதிர்நோக்கின் பயணத்தின் துணையாக மாறும் தூயாவியார் என்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நிகழ்வாக நாங்கள் தந்தை மகன் தூயாவியானவரை நாங்கள் போற்றி புகழ்கின்ற ஒரு நேரமாக அமைகின்றது. என்றால் இறைவன் தாமே எங்களை வழிநடத்துகின்றார், இறைவன் தாமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றார். நிலையிலே இப்படி நாங்கள் கண்களை மூடி நெஞ்சங்களிலே கைகளை வைத்து இந்த வழியிலே ஆண்டவரை எங்கள் மத்தியிலே கூவி அழைப்போம். தந்தையே உம்மை போற்றுகின்றோம். எல்லாரும் தந்தையே உம்மை போற்றுகின்றோம். சத்தங்கான தந்தையே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். தூயாவியானவரை உம்மை போற்றுகின்றோம். எங்களை அழைத்தவரே நன்றி. அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றேன். தகுதியற்ற என்னை இன்றைய நேரத்திலே உமது கருவியாக செயல்படுத்த, உமது பிள்ளைகளுக்காக பரிந்துரைக்க, இன்னும் சிறப்பாக உமது ஆசிரியர் வழங்க, அதைவிட மேலாக இங்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் உள்வாங்குவதற்கும் அதன் ஊடாக நீ தருகின்ற விடுதலையை நாங்கள் கண்டுகொள்வதற்கு அருள் வேண்டி எங்களை அழைத்திருக்கின்றீர், எங்களை பொறுப்பெடுக்கின்றீர். எனவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மீதும், சிறப்பாக குடும்ப தலைவர்கள் மீதும், அவர்கள் அழைத்து வந்திருக்கின்ற பிள்ளைகள் மீதும், மேலும் வெளியூர் மீதும், அதைவிட இங்கே இருக்கிற சகோதரிகள் தந்தையர்கள் மீதும், இன்னும் நமது 1000 மீதும் இனி குழுக்கள் மீதும் அது ஆசிரியர் வேண்டி நிற்கின்றேன். இந்த அரைப்பொழிவு நிகழ்வின் ஊடாக நமது ஆசிரியர் மருளும் நாங்கள் ஏற்கனவே பெற்ற ஆவியுடைய பலத்தை நாங்கள் அனுபவிக்க, இந்த ஆவியான் தருகின்ற விடுதலையை நாங்கள் கண்டுகொள்ள அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். எதெல்லாம் நமக்கு சித்தமாக இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் கண்டுகொள்ள அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்மிக பெற்றவரை வாழ்க. திருவயிற்றின் அணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்று அதிகாலை எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது எங்கிருந்தென்றால் அமெரிக்காவில் இருந்து ஒரு சகோதரி, ஒரு குடும்ப தலைவி தான் எடுத்திருந்தாங்க. ஐயோ ஃபாதர் போயிட்டேன்னு சொன்னான். என்னடா கடவு போயிட்டான் அல்லது கார் போயிட்டான், என்ன போயிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஐயோ போயிட்டேன்னு அலம்பினான், அழுதான். என்ன விடிமன்னு கேட்டேன். ஃபாதர் என்னுடைய கண் போயிட்டு. கண்ணுக்கு என்ன நடந்தது? ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததா? இல்லை ஃபாதர், கண் ஆப்ரேஷனுக்கு போயிருந்தேன். லென்ஸ் வைப்பதற்காக. ஆனால் அந்த டாக்டர் லென்ஸை அமர்த்தி விட்டு வைத்ததினாலே என் பார்வை நரம்புகள் என்னிடந்து தெரியாது, முன்பு எனக்கு பார்வை கிடைக்கும்போது தெரியாது. அதுபடி திருப்பி ஒரு டாக்டர் வந்து அந்த லென்ஸை சரிப்படுத்தி வைத்திருக்கின்றார், ஆனால் என்ன நடக்குமோ தெரியாது என்று சொல்லி
அந்த சகோதரி அங்கலாய்த்தான். இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் மிக முக்கியமானது பயணம், பிரபா வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டு பயணம் போகிறது இன்றைக்கு எனக்கு விண்ணப்பங்க வாங்குறது, பிறகு வெளிநாட்டு போனாலும் ஒரு அடுத்த நடக்கிறது விசா கிடைக்க வேண்டும். விதமாக இன்றைக்கு நாங்கள் என்னுடைய பயணங்களை பற்றி யோசிக்கின்ற வழியிலே சிறப்பாக இன்றைய இந்த நிகழ்வு திருத்துவ இறைவனை போற்றி புகழ்ந்து நமது எதிர்நோக்கு பயணத்தை நாம் தொடர்வோம் என்ற தலைப்பினை நாங்கள் தியானிக்க போகின்றோம். எதிர்நோக்கு பயணம் தந்தை மகன் தூய ஆகியோடைய துணையோடு இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கின்ற வழியிலே நிச்சயம் நாங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் பயணிக்கின்றவர்கள் பயணிகள். ஆனால் காரால் அல்லது மோட்டார் சைக்கிளால் பயணிப்பதை விட இன்னைக்கு நாங்கள் கூடுதலாக உள்ளத்தினாலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கூட இங்கே இருந்தால் கூட ஒரு யோசனையெல்லாம் போயிருக்கு. வீட்டை என்ன செய்கிறாங்களோ இல்லையான்னு சொல்லி அப்படி பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆக இந்த பயணங்கள் எங்களுக்கு ஒரு ஆன்மீக புதுப்பித்தலை தருகின்றன, உள்ளார்ந்த ரீதியான பயணங்கள். அது எங்களுக்கு வாழ்வு தருகின்றதா அல்லது எங்களுக்கு விடுதலை தருகின்றதா, மன அமைதியை தருகின்றதா என்று இன்றைக்கி நாங்கள் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, உற்சாகம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த வேளையிலே கிறிஸ்து, அதாவது இறைவன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். அவர் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அந்த பயணம் எப்படியாக அமைகின்றது என்று சொன்னால், முதலில் ஆபிரகாமை அழைக்கின்றான். தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வார்த்தை. எங்கோ இருந்த ஆபிரகாமை, ஆண்டவரை தெரியாத ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, உன் நாட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ, நான் காட்டுகின்ற நாட்டுக்கு போ என்று சொல்லி ஆண்டவரே அந்த பயணத்தை தொடங்கி வைக்கின்றார். இதற்காக அந்த பயணம், உன் இனத்தை நான் பெருக்குவேன், அவருக்கே பிள்ளைகள் இல்லை, உன் இனத்தை நான் பெருப்பேன், உன் இனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசீர்வாதமாக மாறுவாய் என்று ஆண்டவர் பயணத்தை தொடங்கி வைத்திருந்தால் என்றால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே எவ்வளவு தூரம் நாங்கள் இறைவனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பயணித்துக் கொண்டோம் இருக்கின்றோம் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக தன்னுடைய மக்கள், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்பிய இறைவன் கொலை செய்து விட்டு வந்த மோசையை அழைக்கின்றார். மோசே அருகில் வராதே என்று கூறிய இறைவன், நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்ன இறைவன் இப்பொழுது அவன் என்ன சொல்லுகின்றார் என்றால், என்னுடைய மக்களுடைய அவல குரலை நான் கேட்டிருக்கின்றேன், நீ அவர்களை போய் விடுவிக்க வேண்டும். மோசே தெரியும், இப்போதான் தப்பி ஓடி வந்த நான், அங்கே போனால் என்னை பற்றியெல்லாம் தெரியும், இந்த ஆண்டவரின் விட்டுபாடாக இல்லை, ஆண்டவரே நான் வடிவாக கதைக்க மாட்டேன். அந்த வேளையிலே ஆண்டு சொல்லுவேன், நான் பேசுவேன், உன்னோடு இருப்பேன், உன்னுடைய நாவிலே இருப்பேன், நீ போகத்தான் வேண்டும் என்று மோசையை தூண்டினார், அனுப்பினார் என்றால், அவர் மூலமாக விடுதலை கொடுத்தார் என்றால், இன்றைக்கும் பிள்ளைகளே எங்களுடைய பயணத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். எதற்காக சொன்னால், எங்களுக்கு விடுதலை தருவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நிலையில் தான் யாரெல்லாம் ஆன்மீகத்திலே தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய ஆன்மீகத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்களோ, அந்த மக்களை கூட ஆண்டவர் பயணிக்க அழைக்கின்றார் என்பதுதான் நாங்கள் பார்க்கின்ற வெளியிலே அன்னை மரியாள். அங்கே ஆவினால் நிரப்பப்பட்டவள், ஆவினால் பலம் பெற்றவள், ஆவினால் அழைப்பு பெற்றவள் என்ன செய்கின்றாள்? தன்னுடைய வயிற்றிலே முறைமகன் இருக்கின்றார் என்று அறிந்திருந்தும், கடவுளுடைய திருமகனை கொண்டிருக்கின்றேன் என்று அறிந்தும், அவள் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்து எலிசபெத்தை சந்தித்து, எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த கருவும் அன்னையுடைய வயிற்றில் இருந்த கருவும் அங்கே மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்கவும், அதே வழியில் 2 குடும்பமும் மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்க அருள் கூர்ந்தார் என்றால் இறைவன். இன்றைக்கும் இந்த பிள்ளைகளை நாங்கள் வந்திருக்கின்றோம். சிலர் வர வேண்டி விரும்பி வராமல் இருந்திருக்கலாம், அந்தோனியாவுடைய நவநாட்கள் நடப்பதனாலே வராமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து வந்தவர்கள் அல்ல. மாறாக இறைவன் உங்களை பெயர் சொல்லி, நான் பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய யாருமே என்னிடம் வர முடியாது என்று கூறிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கின்றார் என்றால் ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கின்றது, உங்களுக்கு அல்ல. நீங்கள் சிறு சில தேவையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்களை ஆசிர்வதிப்பேன், உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன், உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். ஆக இந்த வழியிலே அன்னமரியாதை பயணத்தைப் போல இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் தொடங்கி இருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக பயணங்கள் புதுப்பிக்கப்படவும், அந்த பயணத்தின் ஊடாக நாங்கள் தெளிவு பெறவும் விடுதலை பெறவும் ஆண்டவர் விரும்புகின்றார் என்றால் மிக முக்கியமாக நாங்கள் இந்த திருவிழிப்பு நிகழ்விலே நிச்சயம் தரப்படுகின்ற செய்தியை உள்வாங்கி நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எங்களுக்கு மேலான விடுதலையையும் ஆசிரியம் தரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இருபதாம் வழியிலே நாங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற நிகழ்வாக அமைகின்றது. தந்தையாகிய இறைவன் மனித குலத்தை மீட்பதற்காக மகனாக இயேசுவை தேர்ந்தெடுத்தார். மகனாக இயேசு அந்த உலகிலே வாழ்ந்து எங்களை விட்டு விலகி போகின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணம் பெறப்படுவதற்காக மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன், அவர் உங்களோடு சேர்ந்து பயணிப்பார், உங்களுக்கு தெளிவை தருவார் என்று கூறினார். ஆகிய இந்த வழியிலே நாங்கள் அதை யோவான் நற்செய்தி 14:26 பார்க்கின்றோம். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற துணையாளராம் தூய ஆவியானவர் அனைத்தையும் கற்றுத்தருவார், அனைத்தையும் நினைவூட்டுவார். ஆக இப்பொழுது நாங்கள் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் என்ற அந்த பாடலை பாடப் போகின்றோம். இந்த பாடலை நாங்கள் பாடுகின்ற வெளியே காலங்களெல்லாம் அவருடையவை, காலங்கள் நாம் கடந்து செல்லுகின்றன. ஆனால் கடவுள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார். எங்களுக்கு நேற்று இருந்தவர்கள் இல்லை, நாளை இருந்தவர்கள் இல்லை. போன முறை நாங்கள் தெரியும் எங்களுடைய பெந்தகோஸ்து பெருவிழா திருவெளிப்பு எப்படி அமைந்தது என்று சொல்லி மலைக்குள்ள ஓடினாங்க. சில யோசிச்சு பார்த்துருப்பீங்க, மழை வருமான்னு சொல்லி. ஆகிய ஆண்டவர் தகுந்த காலையை தந்திருக்கின்றார் என்றால் நிச்சயம் இந்த காலத்திலே ஆண்டவர்களோடு பயணிக்கின்றார், எங்களுக்காக மேலான திட்டங்களை வைத்திருக்கின்றார் என்ற மல்லியோடு இப்பொழுது நாங்கள் அனைவரும் எழுந்தின்றவர்களாக இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் உம்மை போற்றி புகழ்வேன் என்ற அந்த பாடலில் நாங்கள் பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரது வாழ்வுக்காக, ஆண்டவரது ஆற்றலுக்காக, ஆண்டவரது அழைத்தலுக்காக, தனது ஆவிய தந்தமைக்காக, தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதற்காக இந்த வழியிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை ஆண்டவரை துதிப்போம். பாடலை பாடுகின்ற வழியிலே அவர் அந்த வாழ்வுக்கு ஆற்றலுக்காக, அழைத்தமைக்காக, வேண்டிய நாளும் அவர்களோடு பேசுவதற்காக நன்றி சொல்லி பாடுவோம். தாவரம் நீரே, என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே. தாவரம் நீரே, என் தாரகம்
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என்ன பாதையிலும் சரி, வாழ்க்கை பாதையிலும் சரி, ஆண்டவர் நாமே துணையாக வருகின்றார், இந்த காலத்திலும் துணையாக வருகின்றார் என்ற நம்பிக்கையோடு பாடி துதிப்பேன். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும். துன்ப நேரத்தில் என்று பாடும். துன்ப நேரத்தில் இன்பமும் நீர், இன்னல் வேளையில் என் மாறா நேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீர், இன்னல் வேளையில் என் மாறா நேசரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி இயேசுவை போற்றுகின்றோம், இயேசுவை துதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். தந்தையை போற்றுகின்றோம், ஆவியானவரை போற்றுகின்றோம். இருந்த வாழ்வுக்கு நன்றி, இருந்த ஆற்றலுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. உட்கார்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது என்னுடைய சகோதரி உங்களுக்கு செய்தி வழங்க இருக்கின்றார். ஏன் நாங்கள் ஆண்டவரை போற்ற வேண்டும், ஏன் அவரை நாங்கள் துதிக்க வேண்டும் என்ற இறைவார்த்தையின் ஒளியிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கின்றார், துன்பங்களோடு அங்கே பேசுகின்றார். துன்பங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகின்ற இறைவன் அல்ல. எனவே அழகாக சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலும் ஒவ்வொரு செய்தியை நாங்கள் உள்வாங்குகின்ற வேளையிலும் அதன் ஊடாக ஆண்டு தர இருக்கின்ற விடுதலைக்காக நாங்கள் எங்களை கையளிக்கின்ற வேளையைத்தான் ஆண்டு வந்தார்கள். எல்லாருக்கும் உடனே குணப்படுத்தலை கொடுக்கவில்லை, மாறாக பாவங்களை மன்னிக்கின்றான். அதன் ஊடாக உடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரக்கமாயிரம், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு விலகிச் செல்லும் என்று அவர்கள் கேட்ட வேளையிலே ஆண்டவர்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் அதே ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு ஆண்டவரை கூவி அளிக்கின்ற யாவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் சில அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆகவே இந்த வழியிலே இந்த இறை செய்தியை கேட்போம். அதன் ஊடாக ஆண்டவரை நாங்கள் இறை வார்த்தையினாலே மகிமைப்படுத்த முன்வருவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இறைவா, உமது அன்பு அள்ள அள்ள குறையாத அன்பு. நீர் மக்களை அதிசயமாக வழி நடத்துகின்ற அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் கைவிடாத அன்பாக இருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்த அன்பாக இருக்கின்றது இறைவா. இறை தந்தையே, உமது தனிப்பண்பு அன்பாக இருக்கின்றது. உமது மகனின் தனிப்பண்பு அருளாக இருக்கின்றது. தூயாவியின் தனிப்பண்பு நட்புறவாக இருக்கின்றது. உமது நிறை அன்பையும் ஒன்றுபட்ட தன்மையையும் இதமான உறவையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் தாரும் இறைவா. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் வழியாக நாங்கள் உமது சாட்சிகளாக பிரதிபலித்து
உமோடு நாங்கள் இணைந்து செயல்பட அருள் தாரும். ஆமேன். நன்றி சொல்லுவோம். எம் வாழ்க்கை பயணத்தில் இறைவனின் பராமரிப்பை முன்னிட்டு அன்பு அலாதியானதுதான், அனைவரையும் கடந்தது. அது தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதில் மகிழ்வதென்பதை உணர்வோம். பிறர் விரும்புவதை செய்வதில் அது உளம் பூரிப்பதாக இருக்கின்றது. தன்னை வருத்தி தியாகம் செய்கின்ற அன்பாக இருக்கின்றது. பிறர் நலனில் தன் உளம் பூரிப்பதாக இருக்கின்றது. தாய் அன்போ யாவற்றையும் விட விஞ்சியதாக இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம். தன் குழந்தைகளுக்காக தன்னை இழக்கும் ஆற்றல் மிக்கதாக தாய் அன்பு இருக்கின்றது. அப்ப மானுடரின் அன்பு இப்படி என்றால் இறைவனின் அன்பு எத்துணை மேலானது, அபரிவிதமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இறை தந்தையை எங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் என்று போற்றி புகழ அழைக்கப்படுகின்றோம். நாளாந்தம் எங்களை கைகளில் தாங்குகின்ற கடவுளை நாங்கள் ஒவ்வொருவரும் போற்றி புகழ்ந்து நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இறைவன் தன்னை பேரன்பு மிக்கவராக வெளிப்படுத்துகின்றார். மூவொரு கடவுள் பேரன்பு மிக்கவர் என்று. பாவத்தினால் பிரிந்த உலகை மீட்க தன் ஒரே பேரான மகனை அனுப்புவதிலிருந்து இறைவனுடைய அன்பின் ஆழம் தன்மை விளங்குகின்றது எங்கள் ஒவ்வொருவருக்கும். இயேசு ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய தன்னலமற்ற அன்பினால் நாம் இறை தந்தையின் சொந்த மக்களாக நாங்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றோம். கடவுள் ஒருபோதும் எவ்வித பாரபட்சமின்றி எல்லோரையும் தாராளமாக அன்பு செய்கின்ற தந்தையாக இருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பு குழந்தைகளாக இருக்கின்றோம், அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குலம் என்று உணர்ந்து இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற இன்றைய நாளில் அழைப்பு இறைவனங்களை அழைத்திருக்கின்றார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விந்தை மிகு செயல்களை நாளாந்தம் செய்து கொண்டு வருகின்ற கடவுளை நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தால் போற்றி புகழ அழைக்கப்படுகின்றோம். இறை தந்தையும் மகனும் கொள்ளும் உலகை மீட்கும் அன்பு பணியில் துணையாளராக வெளிப்படுத்தியவரே தூய ஆவியானவர். கிறிஸ்து விட்டு சென்ற இறை தந்தையின் அன்பின் பணியை உலகில் தொடர்ந்து ஆற்றுகின்றவர்தான் தூய ஆவியானவர் என்று உணர்ந்து கொள்வோம். தீயவற்றையெல்லாம் அழித்து நன்மையானவற்றை வளர்த்து நலம்பல வரங்களை நல்குபவர்தான் தூய ஆவியானவர் என்று உணர்ந்து கொள்வோம். இயேசு விட்டு சென்ற இறையாட்சி பணியில் திருச்சபைக்கு திடமான துணிவை வழங்கி செயல்பட செய்பவர்தான் தூய ஆவியானவர். அருங்கொடைகள் கூட பல தந்து திருச்சபையை சமூகத்தை வளப்படுத்தி வருகின்றவர் தூய ஆவியானவர் என்று உணர்ந்து கொள்வோம். பன்மையில் ஒருமை காண செய்பவரும் தூய ஆவியானவர் என்று உணர்ந்து கொள்வோம். பிற மதங்களிலும் கூட நல்லவற்றை கண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டவும் முழு உண்மையாகிய இயேசுவை காணவும் எங்களுக்கு உந்துதலாக இருக்கின்றவர் தூய ஆவியானவர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் இறைவனின் தெய்வீக அன்பை அனுபவித்து வருகின்ற மக்களாக இருக்கின்றோம். இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் பராமரித்து மேகத்தூண் நெருப்புத்தூண் வழியாக வழி நடத்தியது போல இன்றும் இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி தன்னுடைய பராமரிப்பை இதோ நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் பிள்ளைகள் என்று எங்களுக்கு நாளாந்தம் அன்பிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார்.
அப்படி கொத்த இறைவனை நாங்கள் அவரோடு இணைந்து வாழவும், அவருக்கு நன்றி கூறவும், அவருக்கு சாட்சியாக வாழவும் இன்றைய நாளில் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய அன்பானது பரிவு கொண்டதாக இருக்கின்றது மக்களே, இரக்கமுள்ளதாக இருக்கின்றது, பேரன்பிலும் பேரன்பு மிக்கதாக இருக்கின்றது. இறைவனை நாங்கள் ஒவ்வொருவரும் தந்தையாக கண்டு நாங்கள் அன்பு செய்கின்றோமா என்று எங்கள் உள்ளத்தை நாங்கள் தட்டி கேட்போம். இறைவனுடைய அன்பானது ஒரு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கின்றது. நாங்கள் வழி தவறி சென்றாலும் எங்களை அன்பென்ற கயிற்றால் கட்டி இழுத்து அன்பு செய்கின்ற இரக்கத்தில் அன்பாக இருக்கின்றது. எனவே மக்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை போன்று பரிவுள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ள மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒரே கடவுளாக 3 ஆட்கள் பன்மைத்தன்மை கொண்டு இருந்தாலும் ஒரே கடவுளாக இருப்பது போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை நம்புகின்றோம். பல வேறுபாடுகளை கொண்டாலும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக இணைந்து வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நல்ல இறைவனை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தினின்று போற்றி புகழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஆழமான நம்பிக்கை கோட்பாட்டில் ஒன்றுதான் மக்களே, கடவுள் தந்தை, மகன், தூய ஆவி என்பதை உணர்ந்து கொள்வோம். 3 ஆழ்த்தன்மை கொண்ட ஒரே கடவுள்தான் அது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வோம். தந்தையானவர் நம்மை மீட்க தெரிவு செய்து ஆறுதலும் நம்பிக்கையும் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். மகன் தன்னுடைய மகிமையை எங்களோடு பகிர்ந்து நம்பிக்கையும் உறுதியும் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆவியானவர் எங்களை புனிதப்படுத்தி திடப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே தந்தையானவர் நம்மை படைத்து காப்பவராகவும், மகன் மீட்பவராகவும், தூய ஆவியானவர் வழிநடத்தி மீட்பின் திட்டத்தை நிறைவு செய்பவராகவும் இருக்கின்றார் என்று திருவிவிலியம் எங்களுக்கு அழகாக எடுத்து இயம்புகின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் பெருமையை, மேன்மையை, அவரது ஆற்றலை, சக்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் போற்றி புகழ்ந்து பாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் ஆட்சிமை உங்களுக்கே உரித்தாக என்ற பாடலை நாங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகமாக பாடுவோம்.
அன்பு நெஞ்சங்களே, மூவரு இறைவனை பற்றிய நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்வோடு இரண்டர கலந்துள்ளதென்று உணர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிலுவை அடையாளம் வர கற்றுக்கொண்டோம். மூவரு இறைவன் பெயரால் அன்றாட பணிகளை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுகின்றோம். மூவரு இறைவன் பெயரால் நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஒப்புரவில் கூட மூவரு இறைவன் பெயரால் நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படுகின்றோம். இந்த உள்ளார்ந்த அன்பு கூட்டு வாழ்வில் மலரவும் மானிடர் வாழ்விலும் மலரவும் இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். இறைவன் வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறைகளை மதிப்பீடுகளை புனித பவுல் அடிகளார் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் எந்நாளும் இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பது, நற்செய்தி சார்ந்த அறிவுரைப்படி நடப்பது, மன ஒற்றுமையுடன் வாழ்வது, பிறருடன் அமைதியுடன் வாழ்வது என்று கூறுகின்றார். எனவே எதிர்நோக்கும் எங்களுடைய பயண வாழ்வு சவால் மிக்கதென்று உணர்ந்தவர்களாக, பயங்கரமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவர்களாக, நாங்கள் இந்த பரபரப்பான உலகில் இறைவனோடு இணைந்து பயணித்தால்தான் எங்களுடைய பயண வாழ்வை தொடர முடியும். பாருங்கள், எதிர்நோக்கும் பயணத்துக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பண்புகள் அவசியம். ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம், கீழோர் பெரியோர் சிறியோர் என்று பாடுபாடற்ற ஒரு சமத்துவ நிலைமை மூவரு கடவுளில் விளங்கியது போல தன்னுடைய மக்களிலும் இப்படியான பண்புகள் நிலவ வேண்டும் என்று கடவுள் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற நல்ல தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வில் பயண வாழ்வில் எங்களுக்கு நாங்கள் பயணம் செய்கிறதுக்கு மற்றவர்களோடு இணைந்து செயல்படவும் இறைவனோடு இணைந்து செயல்படவும் எங்களுக்கு ஒற்றுமை அவசியம் என்று உணர்ந்து கொள்வோம். எப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை நம்பி அறிக்கை இடுகிறோமோ அப்பொழுது எங்களுடைய வாழ்வு அன்றாட வாழ்வாக நல்லொரு வாழ்வாக அமையும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கரடு முரடுகள் இருந்தாலும் தோல்விகள் இருந்தாலும் இறைவனை நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து அவரோடு செயல்படும் போது எங்களுடைய எதிர்நோக்கும் பயணம் வெற்றி பெறும். எப்போதும் நாங்கள் இறைவனுக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தினால் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நன்றி. தந்தையுமை போற்றுகின்றோம், இயேசுவையுமை போற்றுகின்றோம், தூயாவியானவரையுமை போற்றுகின்றோம். மரியே வாழ்க. ஆகிய தமத்திருத்துவத்தை நாங்கள் போற்றி புகழ வேண்டும். ஏனென்றால் தந்தையாகிய இறைவன் மேலான ஒரு திட்டத்தை எங்களை வைத்திருக்கின்றார். தனது ஒரே மகனாக இயேசுவை எங்களுக்கு மீட்பராக அனுப்பினார். அதைத் தொடர்ந்து நாங்கள் நிறைவு பெற்று வாழ தனது வல்லமையான ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பினார். இப்போ நடுவில் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்ல வேணும். இயேசு மறுரூபமான பொழுது, உருமாற்றம் பெற்ற பொழுது இங்கே 2 பேர் தோன்றினார்கள். யாராக? நடுவில் இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய உருமாற்றத்தை தெய்வீகத்தை காட்டிய பொழுது 2 பேரை அங்கே தனக்கு பக்கத்தில் வச்சிருந்தார். ஒன்று ஜூதாஸ், அதான் யார்? வெரி குட். எலியாவும் மோசேயும். ஆக நாங்கள் மோசையை பற்றி முதல் பார்த்தோம். அவர் பயணித்தார். அவருடைய பயணத்தின் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். ஆனால் ஒரு துயரமான சம்பவம் என்ன சொல்லுங்க பாப்போம். மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகல. இவ்வளவு வல்லமை பொருந்தியவராக இந்த மோசையை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிய இறைவன் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அவரை அழைக்கல. ஆனால் இன்னொரு விடயம் என்னென்றால், அவர் மரணித்த இடம் கூட தெரியாதாம். அவர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்னு கூட தெரியாதுன்னு சொல்லுகின்றார்கள். தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆக அடுத்த ஆளுக்கு நாங்கள் வரப்போகிறோம். இறைவாக்கினர்
எலியாவை பற்றி நாங்கள் பார்க்கின்ற வழியிலே எலிசா என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார். எலியாவை பார்க்கின்ற வழியில் எலிசா என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார். ஆனால் எலியா கடைசியில் தேரிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய பயணம் ஒரு திடீர் பயணமாக இருந்தது. தேரில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இனிமேதான் இன்றைக்கும் சிலர் அவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அழைத்தது அங்கே அவர் இருக்கின்றார், பத்திரமாக இருக்கிறார் என்று இயேசு தன்னுடைய உருமாற்றத்திலே காண்பித்திருக்கின்றார். இந்த எலியாவை பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு வல்லமை பொருந்திய இறைவாக்கினராக இருந்தும் அவருக்கு சவால் விடுகின்றார். அது தன்னுடைய மக்களையெல்லாம் அழைத்து, ஏனென்ன மக்கள் பாகால் தெய்வங்களுக்கு பலியிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த பொய் தெய்வங்களை வழிபடுகின்ற தன்னுடைய மக்கள் மீது வேதனைப்பட்டு அங்கே பொய்யான பாகால் தெய்வங்களை வழிபடுகின்ற போலி இறைவாக்கினர்கள் அழைத்து சவால் விடுக்கின்றார். உங்களுடைய தெய்வமா மேலானது, என்னுடைய தெய்வமா மேலானது, அது என்ன காட்டுங்கள் என்று சொல்லி அங்கே காளையை கொண்டு வருகின்றார்கள். காளையை அடிக்கின்றார்கள். அதாவது முதல் உங்களுக்கு நீங்கள் 450 பேர் இருக்கிறாங்க செய்யுங்க என்று சொல்லி அங்கே பலியொப்ப கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஒன்று நடக்கையில் அப்படி தெய்வங்கள் பலி கொடுக்கையில் ஆகிய தங்களையெல்லாம் கீறுகின்றார்கள். பாகாலை இறங்கி வாடி சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கையில். ஆனால் எலியா பலிப்பிடத்தை அமைக்கின்றார். அதுக்கு மேலே தண்ணீர் ஊற்றுகின்றார். மீண்டும் பலிப்பொருளை வைக்கின்றார். மீண்டும் தண்ணீர் ஊற்றுகின்றார். அந்த வழியிலே அங்கே எலியா இறைவாக்கு என்ன சொல்லுகின்றார்? என் ஆண்டவரே, இவர்கள் விசுவாசிக்கும்படி உமது வல்லமை வெளிப்படுத்தும். நீதான் உயிருள்ள கடவுள் என்று வெளிப்படுத்தும். அந்த வழி தான் திடீரென்று நெருப்பி இறங்கி பலிப்பொருளை மாத்திரமல்ல அந்த இடத்தை எல்லாம் சுட்டெரித்து நீரை வற்ற செய்து பலிப்பொருளை எரித்து அதன் ஊடாக உண்மை தெய்வத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். அந்த உண்மை தெய்வத்தை தொழுதார்கள். அந்த வேளையைத்தான் உடனடியாக எலிசா கூட கொஞ்சம் சவால் விட்டிருக்கிறார். கொஞ்சம் சண்டித்தனம். எல்லாரையும் பிடித்து எல்லாரையும் கொன்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவளை போலி இறைவாக்குகளையும் பிடித்து கொண்டார் என்றால் இன்றைக்கும் பிள்ளைகளே எங்கள் மத்தியிலே பல போலி இறைவாக்குகள் இருக்கலாம், தெய்வங்கள் இருக்கலாம். பலரை நான் காணுகின்றேன். அண்மையில் கூட ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சகோதரன், அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அவருக்கு வருத்தத்தை முன்னிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் செய்து போட்டு அப்புறம் இங்கே இருக்க ட்ரீட்மெண்ட் செய்தவர் அங்கே டிவைனுக்கு செவிக்கு வந்தார். உறவினர் தான் குடிக்க வந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி. வேத கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், ஏன் உங்களுடைய கையில் இவ்வளவு நூல்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது? விதவிதமான நூல்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார எல்லாரும் தங்கள் உறவினர் எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கோயில் நூலை கட்டிக்கொண்டு, வேத கோயில் இல்லை, வேறு இதை கட்டிக்கொண்டு இதை நீங்கள் வைத்திருங்கள், உங்களுக்கு குணம் கிடைக்கும். அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய தெய்வம் என்ன, நட்டாக்குடைய தெய்வம் என்ன? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தெய்வத்துக்கு எங்களுடைய ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டு தருகின்ற விடுதலை காண்பேன். எலியா இறைவாக்கினர் சவால் விடுக்கின்றார். அவ்வளவு போலி இறைவாக்கினர்களையும் அவர் கொண்டு வைத்தார் என்று பார்க்கின்றோம். இதை அறிகின்றால் இசபெல் அரசி பெண்களுடைய சாப்பிட்டார்கள். அரசனுக்கு விட்டுட்டு அங்கே அரசி என்ன சபதம் போடுகின்றான், என்னுடைய இறைவாக்கினர்களை கொன்ற இந்த மனிதனை நான் விடப்போவதில்லை, இந்த மனிதனை நான் விடப்போவதில்லை, எனவே இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கின்றேன் என்று சொல்லி சொன்னதும் இந்த இந்த வார்த்தையை கேட்டதும் எலியா இறைவாக்கினர் ஓடுகின்றான் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக.
துணிவோடு பேசிய இறைவாக்கினர் இப்பொழுது ஓடி ஒழிக்கின்றார். இதற்காக அந்த அரசு சொன்ன அந்த வார்த்தைகளை முன்னிட்டு, அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய உயிரை எடுத்து விடும் என்று சொல்லி ஓடி தப்பி போய் அங்கே கழித்து போய் மரத்திலே நிழலே படுக்கின்றார், மரத்துக்களை படுக்கின்றார். அந்த வழி தான் ஆண்டவர் தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்து, நீ வந்த இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்லுகின்றார். இன்னும் நீண்ட தூரம் நீ பயணிக்க வேண்டும், நீ வந்த இடத்துக்கு போன்னு சொல்லுகின்றார். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், அவர் தங்களுடைய வாழ்க்கையை மையம் என்று ஏற்றுக்கொண்டாலும், அவர் தங்களுக்கு வாழ்வது என்று ஏற்றுக்கொண்டாலும், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தாலும், ஒவ்வொரு திருப்பதியிலும் சிறப்பு நாட்டில் திருவிழாக்கள் நடக்குதுன்னா இப்போ அந்தோனியாடு திருவிழா நடக்கின்றது. ஆகிய திருவிழாக்கள் எல்லாம் பின்புகோத்து விழாக்களாக மாற வேண்டும். தத்ரசம் எடுத்து கொண்டு போய் பிறகு நான் கடைகளுக்கு போய் அதெல்லாம் சூடினெல்லாம் மணிகள் போகிறதில்லை. ஆகிய ஆன்மீகத்தை நான் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆன்மீகம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறான்றதுக்காக நாங்கள் இல்லை, ஆகவே ஆன்மீகத்தை புதுப்பிக்க வேண்டும். இறைவனால் இந்த வழியிலே அந்த இறைவாக்கினரை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கடைசியாக இறைவாக்கினர் எலிசா என்று சொல்கின்றார், எலியாவே உண்மையிலே இருக்கின்ற அந்த ஆவியானவர் என் மீது 2 மடங்காக இறங்குவதாக, என் மீது 2 மடங்காக இறங்குவதாக என்று எலியாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த திருப்பு முனையை நாங்கள் காணுகின்ற வழியிலே இன்றைக்கும் நாங்கள் எலியாவை போல பல சவால்களை சந்திக்கலாம், பல குழப்பங்களை சந்திக்கலாம். ஆனால் என்னை வழிநடத்துகின்ற இறைவன் என்னை விடமாட்டார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவரை எங்களுக்கு வாழ்வு தருவார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுக்கல்ல ஆண்டவர், எங்களுக்கல்ல, உங்களுக்கு மாட்சிமை உரித்தாக்கினோம். எங்களுக்கல்ல ஆண்டவர், எங்களுக்கல்ல, உங்களுக்கு மாட்சிமை உரித்தாக்கினோம். ஆகவே உமக்கே மாட்சிமை உரித்தாக்கினோம் என்று பாடினோம். ஆகிய தொடர்ந்து அந்த சொல்லிலும் செயலும் நாங்கள் மாட்சிமையை கொண்டு வர நாங்கள் முன்வர வேண்டும். இந்த நிலையில் தான் இன்னொரு பயணியை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய பவுல். சவுலாக இருந்தவர் பவுலாக தன்னை மாற்றிக் கொண்டவர். இந்த சவுலுடைய பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அவர் சொல்லப்படுகிறது சீறி எழுந்தார். சொல்றாங்க எல்லாம். ஆகிய சீறி எழுந்தார். யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை ஒரு கை பார்க்கின்றேன், சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி அவர் புறப்பட்ட வேளையிலே அவருக்கு தெரியாத ஆண்டவன் புறப்படுகின்றார் என்று சொல்லி அங்குதான் நம்முடைய பயணம் நீடிக்கவில்லை. தமஸ்குவை நெருங்குகின்ற வேளையிலே அங்கே மத்தியான வேளையிலே பேரொளி ஒன்று அவரை சூழ்ந்தது. பேரொளி என்று சூழ்ந்ததினாலே அவர் அப்படியே தரையில் விழுகின்றார். அழகாக சொல்லப்படுகிறது, பார்வை உள்ளவராக இருந்தாலும் அவரால் பார்க்க முடியவில்லை. அங்கே ஆண்டவரை பேசிய வார்த்தைகள் யாருக்குமே கேட்கவில்லை. தனிய சவுலடியாருக்கு மாத்திரம் கேட்டது. அந்த வேளையை தான் வீரம் பேசி வெளிக்கிட்ட சவுல் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே நீர் யார்? இன்றைக்கும் ஆண்டவர் எங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் கேட்க வைக்கின்றார். ஆண்டவரே நீர் யார் என்று நாங்கள் கேட்க வேண்டும். எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அவர் யாராக இருக்கின்றார். ஆகிய யாராண்டு கேட்ட வழியிலே நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் என்று கூறினார் என்றால், இன்றைக்கும் நாங்கள் இயேசுவை சார்ந்து வாடுகின்ற வழியிலே, இயேசுக்காக துன்பங்கள் ஏற்றுக் கொள்ளுகின்ற வழியிலே நிச்சயம் அவர்களுக்காக சான்று பகரார், குரல் கொடுப்பார், இன்னும் எங்களுக்கு வாழ்வையும் விடுதலையும் தருவார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எலியாவுடைய பயணம் எவ்விதமாக அமைந்தது, சவுலுடைய பயணம் எவ்விதமாக அமைந்தது என்று பார்க்கின்ற வழியிலே நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் துணையாக இருக்கின்றார், ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாங்கள்
பார்க்கின்ற வேளையிலே விதமாக எசாயா புத்தகம் 54 அதிகாரம் 54:4 அஞ்சாதே, நீ அவமானத்துக்கு உள்ளாக மாட்டாய், நீ வெட்கி நாணாதபடி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு வாக்குறுதிகளாக தரப்படுகின்ற வழியிலே 7வது வார்த்தையிலே அவர் சொல்லுவார், நொடிப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தான் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஆண்டு சொன்னார், நொடிப்பொழுது என்று 1000 ஆண்டில் ஒரு ஆண்டை போல ஒரு நாளை போல சொல்லப்படுகிறது. ஆகிய இந்த வேளையிலுமாக இவ்விதமாக இங்கே நொடிப்பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தான் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொன்னால் இன்றைக்கு சில அடிமைத்தனத்திலே நாங்கள் இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கக்கூடியவர் இறைவன் என்று நாங்கள் ஏற்று கையளிக்கின்ற வேளையிலே நிச்சயம் அவர் எங்களை மீட்டுக் கொள்வார், எங்களுடைய துன்பங்களை துடைப்பார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 10வது வார்த்தை சொல்லுகின்றது, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது என்று சொல்லுகிறார். நான் உடன் கொண்ட பேரன்பு அங்கே நிலை சாயாது என்று சொன்னார் என்றால், இன்றைக்கும் நாங்கள் காட்டுகின்ற அன்பு அல்ல, நாங்கள் காட்டுகின்ற சுயநல அன்பு அல்ல, நாங்கள் காட்டுகின்ற போலி அன்பு அல்ல. இதுதான் பெற்றதாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் எவ்விதமாக நீ பெரிய பாவியாக இருந்தாலும் நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி வந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு பாவத்தோடு இருக்கின்ற பலவீனத்தோடு இருக்கின்ற எங்களையும் அவர் தாங்கிக் கொள்ளுகின்றார் என்றால் நிச்சயம் ஆண்டுடைய அளவு கிடந்த அன்பு இதைவிட அவருடைய பேரன்பு வேறு ஒன்றுமே இல்லை. இனிமேதான் இந்த வழியிலே ஆண்டுடைய பேரன்பை பெற்றால் நாங்கள் போதாது, நாங்களும் அந்த பேரன்பை மற்றோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற பகைமை உணர்வுகள் தரப்படுகின்ற செய்தியின் ஊடாக எங்களுக்கு தரப்படுகின்ற பகைமை உணர்வுகள் இருந்தும் இன்னும் பாகுபாடு வேறுபாடு போன்ற நிலையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். எனவே எசாயா புத்தகம் 48:10 கூறப்படுகின்றது, நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலல்ல, துன்பம் என்னும் உலை வழியாக உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். அழகாக சொல்லுகிறார், நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியைப் போல் அல்ல, மாறாக துன்பம் என்னும் ஒலி வழியாக உன்னை தேர்ந்தெடுத்தேன், என் பொருட்டு என்னை முன்னிட்டு அதை செய்கின்றேன். ஆகிய ஆண்டவர் தன்னுடைய பாடுகளோடு எங்களுடைய பாடுகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். அந்த பாடுகளின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை மாற்றிமைப்படுத்த வேண்டும். அந்த பாடுகளின் ஊடாக நாங்கள் ஒருவருடைய துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இப்பொழுது நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்தின்றவர்களாக நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றோம் என்ற பாடலை பாடப் போகின்றோம். அதாவது ஆண்டவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்ற வழியிலே பிள்ளைகளை இன்றைக்கு நாங்களாம் உதவி செய்கின்றோம், நன்மைகள் செய்கின்றோம். ஆனால் இதெல்லாம் பெரு சொற்பம். ஆண்டவருடைய உதவியோடு ஆண்டவருடைய அந்த இரக்கத்தோடு நாங்கள் பார்க்கின்ற வழியிலே நிச்சயம் அவருடைய பேரன்பு, அவருடைய பேரிரக்கம், அவருடைய கருணை மேலானது என்பதை உணர்வோம். எதற்காக சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி அழகாய் சொல்லுவார், நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்றால், உங்களை மன்னிக்கின்றேன் என்றால் நீங்களும் ஒருவரை மன்னிக்க வேண்டும், அளவு கிடந்த விதமாக மன்னிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் என்றால் இன்றைக்கும் மன்னிப்பு கொடுக்கின்ற இறைவனை தேடி வந்திருக்கின்றோம், இரக்கத்தை வேண்டி வந்திருக்கின்றோம். அவர் மன்னிப்பு தருவார் என்பது மாத்திரமல்ல, நாங்களும் மன்னிப்பு கொடுக்கின்ற கருவிகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்பியவர்களாக நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கின்றேன், நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றேன்.
ஏசையா 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 நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றேன் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கின்றேன் நீரின் பாதையிலே நடக்கும் போது அநாதை என்று சொல்லி அழைத்தீர் ஐயா கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போது அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா நிற்கத்து நானும் அழைத்த போது நிற்கத்து நானும் அழைத்த போது இதுதான் வழி என்று காட்டினீரையா இதுதான் வழி என்று காட்டினீரையா ஏசையா 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 நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கிறேன் நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கிறேன் கவலைகள் கவலைகள் என்னை மேலிடும் போது கலங்காது என்று சொல்லி தேற்றினையா கவலைகள் என்னை மேலிடும் போது கலங்காதே என்று சொல்லி தேற்றினையா நோயிற்று நானும் இருந்த போது நோயிற்று நானும் இருந்த போது குணமாக்கும் மருத்துவராய் வந்திரையா வந்தீரையா குணமாக்கும் மருத்துவர் வந்தீரையா ஏசையா 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 நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கிறேன் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கிறேன் அல்லேலூயா 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 ஆண்டவரை போற்றுகின்றேன் ஆண்டவரை துதிக்கின்றேன் ஆண்டவரை ஆராதிக்கின்றேன் வல்லவரே நன்றி பரிசுத்தரே நன்றி இரக்கம் உள்ளவரே நன்றி கிருபை உள்ளவரே நன்றி இயேசுவே நன்றி மரியே வாழ்க உட்கார்ந்து கொள்வோம் அடுத்த நிகழ்வுகளை நாங்கள் கடந்து வர இருக்கின்றோம் சகோதரர்கள் இந்த செய்திகளை வழங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் பாடியது போல ஆண்டு சொல்கின்றார் நான் உன்னை புடமிட்டேன் வெள்ளியைப் போல அல்ல துன்பம் என்னும் உலை வழியாக உன்னை தேர்ந்தெடுத்தேன் அது என் பொருட்டு நான் இதை செய்தேன் என்று சொன்னார் என்றால் இன்றைக்கு வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் நிச்சயம் எங்களை உறுதிப்படுத்துகின்ற அல்லது எங்களை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டுடைய அன்பை அவங்களை காண்பிக்கின்ற பிறகு நான் சிறிது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வேன். துன்பத்தில் இருந்தவர்கள் இவர்களை தேடினார்கள். அந்த தேடலுக்கு மிக முக்கியமானது நல்ல பாவ சங்கீதனம். ஒப்புரவு அரிச்சாதத்தை பெற்ற ஒரு சகோதரி வெளிநாட்டில் 3 வருடங்களாக நடக்க முடியாத சகோதரி, வைத்தியர்களால் இது நடக்கவே முடியாது என்று குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க என்று சொன்ன சகோதரி பாவ சங்கீதனம் செய்து 3 மணித்தியால வழிபாட்டிலே பங்கெடுத்து இந்த வழிபாட்டு முடிவிலே நடந்தாள். இருந்து துள்ளி குதித்தான். அதுக்கு அடிப்படை காரணம் அவள் செய்த
தகுந்த பாவசங்கீர்த்தனம், அந்த பாவசங்கீர்த்தனம் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. அதுபோல் தான் இந்த வழியிலே குறுக்கிட நீங்கள் பாவரிக்கை செய்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த வழியிலே நிச்சயம் ஒரு நித்திரை கொள்கின்ற நேரம். ஆனால் சொன்ன விழிப்போடு காத்திருங்கள், என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள் சொன்னார். ஆக இதை நாங்கள் தியாகம் செய்து விழிப்பாக இருந்து கையளிக்கின்ற வழியிலே நிச்சயம் ஆண்டு தருகின்ற விடுதலையை நாம் காண்போம். ஏனென்றால் துன்பத்தை நான் அனுமதிக்கின்றேன், நீங்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. நான் பலவீனன் தான், ஆண்டவரே பலவீனர்களை தான் பலப்படுத்துகின்றேன். எனவே இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருணையோடு கண் நோக்கி இன்னும் தொடர்கின்ற செய்திகளை உள்வாங்கி அதனூடாக எடுக்கின்ற தீர்மானங்களை இதாமை மேலாக ஆஸ்வதித்து விடுதலை கொடுக்கும்படியாக மன்றாடி இருக்கின்றேன். இயேசுவே நன்றி. சத்தங்கான இயேசுவே நன்றி. இன்னும் சத்தமாக இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க.